7 கட்சி கூட்டணி, வானவில் கூட்டணி ஒன்றை அமைத்திருக்கிறார் அண்ணா. அதுல எம்ஜிஆர் பேசுறார். 67 தேர்தல் பல முதல் முறைகளுக்கு வித்திட்டது. முதல் முறையாக எம்ஜிஆர் ஒரு தேர்தலில் போட்டியிடும் தேர்தல் அது. பரங்கிமலை தொகுதியில் அவரை நிற்க வைக்கிறார்கள். அங்கதான் கலைஞர் கருணாநிதியை 11 லட்சம் சைதாப்பேட்டை அப்படின்னு அறிவிக்கிறார் அண்ணா. ஏன்னா 11 லட்சம் ரூபாய் அவர் வசூல் பண்ணி தந்திருக்கார் பொருளாளரா. 10 லட்சம் தான் இலக்கு, 1 லட்சம் கூடுதலாவே வசூல் பண்ணிக்கிறார். எம்ஜிஆர் அந்த மாநாட்டில் நான் 1 லட்சம் நன்கொடைய தரேன்றார். அது வேண்டாம் தம்பி, உங்க 1 மாசம் உங்களுடைய நேரத்தை நான் கேட்கிறேன். நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அந்த 1 மாசத்துல பல லட்சக்கணக்கான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும்ட்டு அங்கதான் அண்ணா சொன்னது. முகத்தை காட்டு 30,000 அவர்கள் அடுக்குமொழியில சொல்லுவாங்க. அப்படி அவர் எக்ஸாக்டா சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் என்பவர் ஒரு பெரிய போட்டன்ட் ஃபோர்ஸ், அவர் பெரிய சக்தி. அவர் போய் தமிழகத்தில் அவர்களுக்காக வாக்கு சேகரித்தால் அவரை பார்ப்பதற்காக வரக்கூடிய மக்களில் பெரும்பகுதியினர் தங்கள் பக்கம் வருவார்கள் என்ற எண்ணம் இருந்துச்சு. அவர் பெரிய கிரவுட் புல்லர். அவர் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிரவுட் புல்லர். அதனால அதற்கு முன்னாடி நடக்கிற ஒரு நகரசபை தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில் காமராஜர் சொல்றார், வேட்டைக்காரன் வருவான், ஜாக்கிரதையா இருங்க, வேட்டைக்காரன் படம் வரப்போகுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெருந்தலைவரே எம்ஜிஆர் என்ற ஒரு வளரும் சக்தியை பற்றி பேச வேண்டிய நிலை 60களின் தொடக்கத்திலேயே அமைந்து விடுகிறது. எம்ஜிஆர் முதல் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு செல்கிறார் பிரச்சாரத்திற்கு. போய்விட்டு வரும்பொழுது ஜனவரி 12, 1967 அவரை எம்.ஆர். ராதா திரைப்பட வில்லன் திரையில் வருவது போலவே சுட்டு விடுகிறார். தன்னையும் சுட்டுக் கொள்கிறார். எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்திருந்தால் எவ்வளவு பெரிய பலன் ஏற்பட்டிருக்குமோ அது மாதிரி 2-3 மடங்கு பலன் எம்ஜிஆர் மருத்துவமனையில் குண்டடிப்பட்டு கழுத்தில் கட்டு போடப்பட்டு அந்த படத்துடன் உங்க வீடு தேடி வந்து உங்களை நான் பார்த்து சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுடைய ஆதரவு கேட்கணும்ட்டு, என்னால் வர முடியாது போயிடுச்சு, ஆனால் நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும், எங்களை ஆதரிக்க வேண்டும்னு அவர் கேட்குற மாதிரியான அவர் மருத்துவமனையில் கழுத்துல பட்டையோட பேண்டேஜோட இருக்கிற படத்தை போட்டு கேட்டு அந்த விளம்பரம் எல்லா இடங்களிலும் முழுக்க சுவரொட்டிகள் நாடு முழுக்க சுவரொட்டி. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த தேர்தலில் வென்றார் என்று எண்ணுகிறேன்.